ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு ஓப்பன் ஆனோடனே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருந்தது. மார்க்கெட் கிட்ட வந்துட்டு பையிங்கான ஸ்பேஸ் இருந்தது. பட் ஸ்டில் நியூஸ்னால ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி காட்டிடுச்சு. லாஸ்ட்டு பையிங் ஸ்விங்கை வந்துட்டு கரெக்டாக டச் பண்ணியிருந்தது. ஸோ அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிருந்தது. ஸோ கன்சாலிடேட்டாக அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருந்தாங்க டுவர்ட்ஸ் அ பிவர். அதுக்கப்புறம் டியூ டு வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ் காரணமாக என்ன நெகட்டிவ் நியூஸ் இன்னைக்கான பட்ஜெட்டில் மேஜராக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2.5% வந்துட்டு டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 30% டிடிஎஸ் போடுவேன். அது எல்லா நியூஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. பட் லாங் டேர்ம் கேபிட்டல்லையும் வந்துட்டு டேக்ஸ் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 2.5%. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் பீப்புள். அதனால் மேபி மார்க்கெட் வந்து இதை நெகட்டிவாக எடுத்திருக்கலாம். பட் ஆனால் மக்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன் கண்டினியூஸ் புல் பேக்கில் பையிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எஃப்டியில் நோ ரிட்டர்ன்ஸ்னு ப்ரூவ் ஆகி இப்போ எல்லாரும் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ மார்க்கெட்லேயும் வந்துட்டு ஈக்விட்டியில் வந்துட்டு அப்படியே கவர்மெண்ட் இந்த இடத்துலையும் வந்து டேக்ஸ் கெயின், கேபிட்டல் கெயின், அந்த கெயின், இந்த டேக்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள மக்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. ஸோ இது சம்டைம்ஸ் நெகட்டிவாக வரும்போது மக்கள் அதை பாசிட்டிவாக நினச்சி இன்வெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க, மார்க்கெட் இறங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கண்டினியூஸ் புல் பேக் பையிங் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது நியூஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டா இப்படி நம்ம சொல்லலாம். இதுக்கான ரீசன்ஸ் இப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் அ டெக்னிக்கல் ட்ரேடர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 51,400 வரைக்கும் லாஸ்ட்டாக வந்திருக்கு செல்லிங். அங்கேருந்து ஏன் அப்படி ஒரு கண்டினியூஸ் பையிங் போயிருக்கு அப்படின்னு, இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் பையிங் ஏன் போயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சிம்பிள். கொஞ்சம் ப்ரிவியூவில் வந்தீங்க அப்படின்னா 24th ஜூன், ஐ திங்க் எக்ஸாக்டாக 25th ஜூன் 25th ஜூன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நியர்லி 51,400லேருந்து 51,624 வரைக்கும் ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணிப்போம். இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். 51,000 இது வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி இப்போது இதுக்கு வந்துட்டு புல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆரோட இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுறதா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து சடன் புல் பேக் கொடுத்துருக்குன்னு. ஸோ டெக்னிக்கல் ட்ரேடராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல புல் பேக் வந்ததுக்கான ரீசன் இதுதான். பட் மார்க்கெட்டில் வந்துட்டு டாக்ஸஸ் ரைஸ் பண்ணுறதுனால ஸோ அது மார்க்கெட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே லாங் டேர்முக்கு, அது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைனாக தான் தெரியும். பட் பீப்புள் கீப் ஆன் இன்வெஸ்டிங் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதர் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது ப்ராஃபிட் கெயின் கிடைக்கிறதுக்கு அவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ அதனால தே கீப் ஆன் இன்வெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம வேற லாங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டெக்னிக்கல் மட்டும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வெர்ஜின் சிபிஆர்லேருந்து ஃபர்ஸ்ட் புல் பேக் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் 51,778. ஓகேங்களா? ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 51,778. ஓகே, 778. ஓகே, எல்லோ லைனில் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,778. ஓகேங்களா? ஸோ இதை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. எங்கள் 51,340 வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை வந்து மேலே இருக்குது 51,550. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டுலாம். ஸோ இப்போ வெர்ஜின் சிபிஆர் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் ஆல்ரெடி மார்க்கெட் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாலும் நாளைக்கும் அது வெர்ஜின் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 624, அதாவது 624லேருந்து கீழே வந்துட்டு 400 வரைக்குமே இருக்குது வெர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா? ஸோ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஐ மீன் டுமாரோ சிபிஆர் ஒன் டேல சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த நெக்லைனை வந்து நீட்டாக டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். டுமாரோ சிபிஆர் ஓகே. டே ஹை அண்ட் லோ வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஸ்விங் வந்துட்டு இங்கேருந்து புல் பேக் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ இங்கே போயிட்டு ஃபஸ்ட் திரும்ப ஒரு புல் பேக்கில் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் ஆன இடத்துலையே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு பையிங் ஸ்விங் ஹோல்ட் பண்ணுதுன்னா மேபி நாளைக்கு ஸ்ட்ரெயிட் த்ரூவாக 52,000 ஐ மீன் 52,305 இந்த லாஸ்ட் எங்கே செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஸ்விங் வரைக்கும் போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்விங் பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் வந்துட்டு செல்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்விங் பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு இனிஷியல் டார்கெட் 51,300 வச்சுக்கோங்க.
பண்ணிக்கோங்க. இதுவுமே பிரேக் டவுன் ஆனா தான் 51,000 வந்துட்டு உங்களோட டார்கெட்டா இருக்கும். அத தாண்டி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் டவுன் குடுக்குது அப்படின்ற பட்சத்துல, எய்தர் இங்க வந்து பையிங் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தா பையிங் பண்ணுங்க. இல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே புல் பேக்ல க்ளோசிங் பிரைஸ் போயிடுச்சு. அங்க நெகட்டிவ் சைன் தெரியுது அப்படின்னா செல்லிங் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொரு வாட்டி கிளியரா சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் ஸ்விங் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வெர்ஜின் சிபிஆர். ஆல்ரெடி மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போயிட்டு புல் பேக் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் குடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த இடம் ஹோல்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடம் பையிங் வருதான்னு பாருங்க. உங்களுக்கான பையிங்க்கான சைன் பிரைஸ்ல கிடைக்குதான்னு பாருங்க. கிடைச்சா பையிங் ட்ரேட் எடுங்க. ஸோ அப்படி இல்லாம கேப் டவுன் ஆகுதுன்னா, எய்தர் யூ ஷுட் வெயிட் ஃபார் அ பையிங் ட்ரேட் இங்க, இல்ல புல் பேக்ல செல்லிங். இது 2க்குமே ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இப்ப இருக்க க்ரூஷியல் பாயிண்ட்ல மார்க்கெட் ஹேஸ் டு டிசைட் எனி ஒன் பிரைஸ் லெவல். நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் நீங்க வந்து லெவல்ஸ் பிக் டார்கெட்ஸ் வைக்காதீங்க. எய்தர் ஒவ்வொரு 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ட எடுத்துட்டு வெளில வந்துருங்க. அப்படி ஏன்னா ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் டிசைட் பண்ணும். ஸ்டில் நவ் டிசைட் ஆகல. இது ஒரு கன்ஃப்யூசிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அக்ரெசிவ் செல்லிங் கிடையாது. ஓகேங்களா? இது என்னது அக்ரெசிவ் செல்லிங் கிடையாது. ஒவ்வொரு செல்லிங்குமே ஒரு புல் பேக் இருக்கு. ஸோ பையர்ஸ் ஆர் ஸ்டில் ஆக்டிவ் இன் மார்க்கெட். இது யாரும் பெரிய ஃபால் நினைச்சிராதீங்க. ஸோ கைண்ட்லி வந்துட்டு இது நம்ம பையிங் சைட் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஆர் பிரேக் டவுன் வந்து அக்ரெசிவா இன்னைக்கான நியூஸ்க்கு நாளைக்கு ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ கைண்ட்லி நீங்க எடுக்கிற ட்ரேட் பிரைஸுக்கு ஏத்த மாரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ரீசனபிள் ப்ராஃபிட்ல வெளில வர ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் மார்க்கெட் ஒரு சைட் டிரெக்ஷன் டிசைட் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் கோ வித் த ட்ரெண்டிங் மார்க்கெட். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்து ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.